இன்றைக்கு இங்கே நண்பர் சதீஷ்குமார் அவருடைய வழிகாட்டுதலில் அவர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கலை இலக்கிய நேயர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இந்த நாடகம் வந்து நிறைய இடங்கள்ல போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல போடுறது தான் சரியான இடமா பாக்குறோம். நிறைய ஒரு மணி நேரத்தில் நாட்டுக்குள் நாடகங்கள் முதல் நாடகமாக சில்டா மெண்டா எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி செய்வோம்டா. காதல் மனசுல இடத்தை ஏற்படுத்துவோம். நீ கவலைப்படாதா. தாய் துகிலை உரியும் நீங்கள் செய்யலா இல்லை விலைகள் பணம் பெரிய பெரியவங்க கூட தெரியாத ஒரு மாதவிடாய்னா பெண்களுக்கு கூட ஒரு உள்ளுணர்வு எப்படி சொல்றது முழுமையா தெரியாத விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்பு படித்த மாணவன் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றானா இந்த சமூகம் வந்து கண்டிப்பா முன்னேறிக்கிட்டு இருக்குது. அதுவும் கலைஞர்களால முன்னேறிக்கிறது. நம்ம வந்து இந்த சானிட்டரி பேட்ஸ்லாம் இருக்கு, அதை விட்டு கொஞ்சம் இந்த காட்டன் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய நாப்கின் வந்து யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. போனவன் தான் தகவல வளர்ந்த மாணவன். யாருக்கும் ஏற்படுற மாதிரியோ அந்த வியர்வை நமக்கு துன்புறுத்தல் ஏற்பட்ட ஒரு உணர்வு யாருக்கும் இருந்ததாக எனக்கு தெரியும். யாருக்குமே அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சில பேர் வந்து ஜென்கிட்ட போடுறதுக்கு கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நம்மளும் யோசிப்போம். ஆனா அந்த டாபிக் எடுத்தே வந்துட்டு ஜென்ஸ் தான் வந்து எடுத்து அடிச்சாங்க. அதாவது தைரியத்தை உடையனா நம்ம வீட்டை பத்தி வெளியே சொல்ற தைரியம்ல அந்த தைரியத்தை சொல்லி வலிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் சுதந்திரம் நான் சொல்லுவேன். ஒரு பிரச்சனையால் ஒருத்தர் வந்து அவங்க முயற்சி வெளிப்படுத்தும் போது அவங்க சந்தோஷப்படுத்தினாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஒரு முயற்சி வெளிப்படுத்தணும். அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடு அதை தாண்டி வேற எங்கேயுமே அவங்க மட்டும் கொண்டு போக நம்முடைய கவனத்தையும் விவசாயிகள் இங்கேயே இருக்க வச்சாங்க. இந்த நாடகங்களின் வாயிலாக எங்களது மாணவர்களுக்கு பெரிய மாணவர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதற்காக அனைவருக்கும் நலப்பணித்திட்டத்தின் சார்பாக நன்றியை வெளிப்படுத்துகிறேன். எங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் நலப்பணித்திட்ட ஆசிரியர்களுக்கும் திட்ட அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய ஒரு நாடகம் பகிர்ந்து சென்னையில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் ஒரு பாரம்பரியமான மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ முத்துசாமி அவருடைய பட்டறை பல நடிகர்களை உருவாக்கி இருக்கிறது, பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் ஈரோடு நாடக கொட்டகை. இந்த அமைப்போடு சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு பல ஆண்டுகளாக தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. நல்ல நவீன நாடகங்களை எமது கல்லூரியில் நடாத்தி காட்டியது மட்டுமல்ல, எங்கள் மாணவர்கள் குறிப்பாக சிக்கைய நாயக்கர் கல்லூரி மாணவர்களை அவர்களே திரைக்கதை எழுதி பாடல்களை எழுதி படித்து பாடி பல குறும்படங்களை தயாரிப்பதற்கு இந்த நாடக கொட்டகை எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது. நண்பர் சதீஷ்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஒரு குழு மிக சிறப்பாக இயங்கி வருவது, குறிப்பாக ஈரோட்டில் இயங்கி வருவது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது. இந்த நாடக கொட்டகை தொடர்ந்து மேலும் பல்வேறு வகையான சாதனைகளை நிகழ்த்தி இளைஞர்களுக்கு கலை நயம் கொண்ட உள்ளங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த குழுவிற்கு கல்லூரியின் சார்பாக
நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக மாணவர்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும்